ஐயோ சீனியர், சீரியஸா எடுத்துக்கிட்டீங்களா? பின்ன என்ன வர வர மரியாதை ரொம்ப தேயுது. ஐயோ சீனியர், நீங்களும் தான் என்னைய வாடி போடி நிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு தான் அப்படி கூப்பிட்டா பிடிக்காது. சரி சாரி, இனிமே அப்படி கூப்பிட மாட்டேன். ஓகே சீனியர், நானும் சாரி. சரி போலாமா? ஓகே. ஆமா, எங்க அப்படி சுத்தி சுத்தி கூப்பிட்டு போய்கிட்டு இருக்கு என்னைய? மடைய முட சொன்னாங்க முடியாச்சு, மாங்காய் பறிக்க தானே எடுத்து போனோம். உங்களுக்கு நவாப்பழம் பறிச்சு தரேன்னு சொன்னேன்ல, வாங்க பக்கத்துல வந்துட்டோம். அப்ப மாங்காய் தேங்காய்லாம் அப்புறம் பறிக்கலாம், வாங்க முத. மாங்காவோட சத்து நவாப்பழம் தான், நவாப்பழம் பறிச்சு தரேன். கமான் சீனியர், ஃபாலோ மீ. நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன், இங்க காட்டுவாசி மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கேன். சீனியர், நான் சொன்னேன்ல, அதான் அந்த மரம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்படியே சீரியல் பல்பு தொங்குற மாதிரி தொங்குது அவ்வளவா. ஆமா, இது எப்படி பறிப்ப? மரத்துல ஏறி அசால்ட்டா பறிச்சிடலாம். உழுப்புனாலும் கீழே விழும், கீழே விழுந்தா பழுத்ததெல்லாம் டப்புன்னு அடிபட்ட மாதிரி மண்ணு வெட்டிடும். அதனால மரத்துல இருந்து ஃப்ரெஷ்ஷா பறிக்கலாம். இருங்க, நான் ஏறி பறிச்சு தரேன் உங்களுக்கு. இந்த பழத்தோட சாறு பட்டா கரையாகும், அதனால பார்த்து பத்திரம். சரியான குரங்கா பிறந்திருப்பா போல, எப்படி ஏறான்னு போகுது. பயம்ன்றதே இல்லம்மா. நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா? தேவையில்ல, நானே பாத்துக்கிறேன். பெரிய பொண்ணு ஒரு நிமிஷம் நில்லு. நம்ம வீட்டுக்கு போகும்போது எனக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்து. என்ன ஞாபகப்படுத்தணும்? அந்த வியாழிகர வாழை பஞ்சு மரனுக்கு பேரு. ஆமா, அதுக்கு என்ன பண்ணணும்? அதுல நிறைய பஞ்சு உடச்சி கீழெல்லாம் உளுந்து கிடக்கலாம். அதுல கொஞ்சம் பஞ்சை பறக்கிட்டு போனா வீட்டுல ஒரு 2 தலைவாணி செய்யணும் பத்துக்க. நல்லா அதுல இளவ மஞ்சள் செஞ்ச தலைவாணின்னா நல்லா தலைவலி இல்லாம நல்லா இருக்கும். அதான் போகும்போது அதுல 4 பறக்கிட்டு போலாம். அதுக்குதான் நீ ஞாபகப்படுத்தின, மறந்து போயிருது பத்துக்க. ஆமா, இது இப்ப ரொம்ப முக்கியம். வாவே. அட, எனக்கு அது முக்கியம்தான். என்ன சீனியர், இது போதுமா இன்னும் வேணுமா? ஏமா தாயே, போதும். ஒரு கிளைய வேற உடச்சிக்கிட்டு விழுந்துக்கிட்டு போதுமா இன்னும் வேணுமாமா? ஒன்னும் தேவையில்லவா, கைய காலம் முடிச்சுட்டு நடக்காத. சீனியர், அதெல்லாம் சாதாரண சீனியர். எட்டி பிடிக்கும் போது அது 10 உடஞ்சிருச்சு. அதனால என்ன பாருங்க, எனக்கு ஒண்ணும் ஆகல. வா வா, போதும். தேட போறாங்க, எங்க வீட்டுல கிளம்பிருப்பாங்க. ஓ, அப்படி வேற சொல்றீங்களோ? சரி வாங்க அப்ப போலாம். உமா, அங்க பாரு. இந்த ஜோடி பிராக்கள் இங்க என்ன பண்ணுது? ஏய், நவாப்பழம் பறிச்சிட்டு வருது வெடி. ஆமா, இது எங்கன்னு கடந்துச்சு, நம்ம கண்ணில் படலையே. இவங்களுக்கு தான் எல்லா இடமும் தெரியுமே. வா போய் என்னன்னு பாப்போம். அவரு என்னத்தை தின்னாலும் கொஞ்சம் காப்பி வேணும்னு எதிர்பார்ப்பாரு. அதனால இங்க சுக்கு மல்லி தட்டி போட்டு எங்க காப்பி தூள் வச்சிருப்பேன். அதை பொறுத்து கொஞ்சம் கடுங்காப்பியை போட்டு கொடுத்தேன்னா குடிச்சுக்கிடுவாரு. நல்லதுதான், சுக்கு மல்லி நல்லா சீரணம் ஆகும்ல. இது கூட நல்ல ஐடியா தான். ஆனா இந்த வெயிலுக்கு காப்பி குடிக்கணும் இருக்கதான் செய்யாமன்னு. ஐயா, நான்லாம் குடிப்பேன். எனக்கு எந்த நேரத்துல காப்பி தந்தாலும் குடிப்பேன். நல்ல காப்பி வண்டி நானே, என் வீட்டுக்காரெல்லாம். என் பிள்ளையெல்லாம் அப்படிதான். அதுவளுக்கு என்ன கடுங்காப்பி பிடிக்காது, பால் காப்பி தேடும். கொஞ்சோல பாலை கொஞ்சோல இருந்துச்சுன்னா அந்த கடுங்காப்பிக்குள்ள கொண்டு ஊற்றி இந்தாங்க பால் காப்பின்னு கொடுத்து ஏமாற்றி போடுவேன். அவங்களும் குடிச்சிட்டு போயிடுவாளுவேன். ஆமாம் ஆமாம், சின்ன வயசில் நாங்களோட 100 பாலை வாங்கி கடுங்காப்பிக்குள்ளே ஊற்றி பால் காப்பின்னு ஏமாற்றி குடிச்ச நாளுகளும் உண்டு. எங்களை அக்கா தங்கச்சி எல்லாம் இருக்கும்போது நாங்களும் அப்படி செய்வோம். உங்களுக்கு அக்கா தங்கச்சி எல்லாம் உண்டா? ஆமாம், எல்லாரும் இருக்காவ. திருப்பூர், கோயம்புத்தூர், பொள்ளாச்சியா சுற்றி இருக்காவ. ஓ சரி சரி. சொந்த ஊர் அங்கே தானே? இல்லை வியாழ பொழப்புகளுக்காக அங்கே போய் அங்கேயே அப்புறம் இருந்து அங்கேயே வீடு வாங்கி அங்கேயே அப்படியே இருந்து போனா வைப்போம். அதனால இங்கே வரத்து கொஞ்சம் கம்மி. சரி சரி. நமக்கு இந்த பிரியாணி எல்லாம் விட தோட்டத்துல வந்தா கஞ்சை தான் தேடும் மனசு. அது பாட்டுக்கு கஞ்சி இருந்தோன்னு வைங்கலாம், நீர் ஆகாரம் அது பாட்டுக்கு உள்ள எவ்வளவு நாளும் தள்ளலாம். இதெல்லாம் விக்குன்னு இருக்க வரணுங்க. இதுக்கெல்லாம் திங்க இயலாது. கொஞ்ச நேரத்துக்கு ஏதோ டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் தின்னாம அவ்வளோதான். வேற மற்றபடி இதெல்லாம் வேலை செய்ய இடத்துல திங்கணும்னா நமக்கு சரிப்பட்டு வராது, பார்த்துக்கிடுங்கண்ணே. ஆமா ஆமா, நீங்க சொல்றதும் சரிதான். எங்க உங்களுக்கு வேற எதுவும் வேணுமா? ஒன்னும் வேண்டாம் ராணி, காலையில நீ கொண்டு வந்து சோறு இருக்குது. ஆமாங்க, கூடையில இருக்கும், வாளியில கொஞ்சம்ல. பேசாட்டிக்கு இதை நீ தின்னுட்டு எனக்கு அந்த சோத்தை தாரியா? ஏங்க சாப்பிடுங்க, என்னாச்சு? சகல சொன்ன மாதிரி எனக்கு இது தொண்டைக்குள்ள இறங்கவே விக்கி இறங்க மாட்டேங்குது. எனக்கு கஞ்சி கொஞ்சம் தண்ணி போட்டு உப்பு மிளகா போட்டு தந்தாலும் போதும். இருந்தா குழம்புலன்னா அதே தாடே. சாப்பிடுங்க, வேற எல்லாம் என்ன நினைப்பாவ. சாப்பிடுங்க, ஒரு நேரத்துக்கு தானே, கஷ்டப்பட்டுனாலும் சாப்பிடுங்க பொறுமையா இருந்து. சரி, நானும் கோயம்புத்தூர்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நானும் போற இடம்லாம் வேலைக்கு எப்ப துணிமணி வீடு விடா கொண்டு போய் அப்படி விற்க மாதிரி அவரெல்லாம் பார்த்துருக்கேன். அப்ப நானும் சாப்பாடு கஞ்செல்லாம் கட்டிக்கிட்டு போயிருக்கேன். அது நல்லா தான் இருக்கும். அப்படியா? பரவாயில்லையே. நீங்க பெரிய மனுஷரா இருந்தாலும் சாப்பாடு கட்டிட்டு வேலைக்கெல்லாம் போயிருக்கியேன்னு. அதான ஒரு காலம். போய் கையை கழுவுங்க.
சரி சரி சாப்பிட்டுட்டு எந்திரிங்க, அப்புறம் பேசலாம். பேசிட்டே இருந்தா எப்படி சாப்பிடுறது? ஆ ஆ லட்சுமி கொஞ்சம் இளநிய வெட்டி கொடு. நீங்க சீக்கிரம் சாப்பிட்டுட்டு எந்திரிச்சு வெட்டுங்க. நான் காப்பி போட்டுக்கிட்டு இருக்கேன்ல. கிச்சுமாய் கொண்டு போட்டிருப்பல்ல, 2 வாழைக்காய் பிச்சுட்டு வந்து பச்சிக்கிச்சு போடு. அதான் அப்பப்ப என்னத்தையாவது போட்டுக்கிட்டு இருப்பீல. உமருக்கு இப்ப காப்பி கூட்டுக்கு பச்சி வேணும்னா அது சாயங்காலம் போட்டுக்கிடலாம். இப்ப நல்ல வெயில், கொஞ்சம் இளநிய வெட்டி ஐநூறுக்கு கொடுங்க. சாப்பிடட்டே என்னத்துக்கு போட்டு அவரை திட்டி கிடக்கிய? அவரு பேச்சுன்னு அவரு இறங்காது சோறு விடணும். பேச ஆளு கிடைச்சிட்டா போதும், பேசிட்டே இருப்பாரு. ஏம்மா, எனக்கும் சின்ன வயசு ஞாபகம்லாம் வந்துருச்சு இன்னைக்கு. வந்ததும் மனசுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமா தான் இருக்கு. அதாம்ல, எப்பயும் வேலைன்னு இருக்காம 4 பேரை பார்த்து சந்தோஷமா மனசை விட்டு பேசி சிரிச்சு இருக்கணும்ல. எத்தனை தடவை சொல்லியிருப்பேன், பெரிய ஆளுகளை பார்க்க போறேன், அங்க போறேன் இங்க போறேன்பா. அங்க போனாலும் சந்தோஷம் கிடைக்காதுல. இந்த மாதிரி வரணும். அது என்னமோ சரிதாம்மா. போங்க, எந்திரிச்சு போய் கையை கழுவுங்க. மீனுட்டி இங்க பாரு. இல்லை, என்ன மரத்தையும் உடச்சிட்டு வந்து நிக்க? நான் இல்ல, இந்த இவாதான் மரத்துல ஏறி பழத்தெல்லாம் பறிக்கன்னு பொத்துன்னு இந்த கிளைய பிடிச்சிட்டு விழுந்து கிடந்தா. அதான் அந்த கிளையை தூக்கிட்டு வந்தோம். ஐயே, பிள்ளைக்கு ஒன்றும் அடிபடலையா? அப்படிலாம் ஒன்றும் படல, நல்லா தான் இருக்கு. என்னங்க சாப்பிடுங்க, நாவல் பழம் சூப்பரா இருக்கும். அடா ஆமா, அருமையா இருக்கு. இது எங்க உள்ளது? இந்த தோட்டத்துல உள்ளதுதான். மீனுட்டி, இவ எப்படி குரங்கு கணங்க மரத்துல ஏறா தெரியுமா? ராணிக்க தெரியாதனமா இளநீ எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டோம். குறுக்கெல்லாம் உடஞ்சு போச்சு. இது தோல்ல தூக்கிட்டு வந்து வேற நீங்களும் தூக்கிட்டு வரேன்னு சொல்லிக்கிட்டு போகும்போதே நினைச்சேன், இவ்வளோ தூக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாளுவல அது தூக்க கஷ்டமாலாம் இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். நீங்களும் வேற சரி தின்ன சொத்துக்கு எதாவது வேலை செய்யணும்ல, சரி செய்யட்டும்னு தான் வேற விட்டேன். சரியான ஆளுதான்க்கா நீங்க. சரி சரி, அதான் தூக்கிட்டு வந்துட்டியல்ல, இருங்க இருமே இளநீ வெட்டி தருவாவோ குடிங்க. எங்க வாங்க, இந்த இளநிய வெட்டுங்க. 60 ரூபாய் அங்கதான் இருக்கு. இந்த வார இரு. சாப்பிட்டுட்டு இவர் வாய் ஒப்பிளிச்சாருன்னா பக்கத்துல மனசு பையன் இருக்காவாது. எனக்கு சோப்பு இளநீ தான்ப்பா வேணும். சோப்பு இளநீ குடிச்சாதான் சோப்பா இருப்பாவுலடே. ஆமா, நீ என்ன காக்கா கணக்காவா இருக்க? கலராதனால இருக்க. அப்புறம் இன்னத்துக்கு உனக்கு இன்னும் சோப்பு இல்லை நீ? அதெல்லாம் அப்படிதான். இதெல்லாம் ரேர் பீஸ், எங்கன்னா தான் கிடைக்கும். மற்ற இடத்துலலாம் பச்சை இளநீ ஈஸியா கிடைக்கும். செவ்வளநில அவ்வளவு சீக்கிரத்துல கிடைக்காது, காஸ்ட்லியா இருக்கும். அதுக்கு தான் கிடைக்கும் போது ஓசியில குடிச்சுக்கிடணும். லட்சுமி, காப்பி ஆற வையி, நான் அந்த இளநிய வெட்டி கொடுத்துட்டு வரேன். இப்ப நல்லா அழகா நிறைய தண்ணி இருக்க மாதிரியான ஒரு இளநிய வெட்டுங்கப்பா. எப்பா, அந்த பழத்தோட கரை சட்டையில பட்டா போவாதான், பாத்து. அது வேலையா? ஆமாப்பா. பிச்சுட்டு இளநிய கொண்டாங்க, 2ஆ வெட்டி பழந்து தாரேன். உள்ள இருக்க இளநிய எடுத்து சாப்பிட. இளநீ நல்லா இனிப்பா இருக்குக்கா. இளநீ இனிப்பா தானே இருக்கும். இல்ல, ஒரு சில நேரம் கடையில வாங்கி குடிக்கிறது சப்புன்னு இருக்கும், உப்பு கைக்கும் ஒரு மாதிரி இருக்கும். இது நல்லா இனிச்சு கிடக்கு. ஓ சரி சரி, நான் வெளியெல்லாம் வாங்கி குடிச்சதில்ல. இந்த தோட்டத்துல எப்பன்னா ரொம்ப வெயில் தாங்க இல்லைன்னா அப்ப குடிப்போம். இந்த சின்ன பிள்ளைதான் அப்பப்போ இந்த இளநிய கை கேட்டுன தூரத்துல இருந்தா திருக்கி எடுத்து இடந்து பிச்சுட்டு அடப்பா, அப்ப வெட்டிக்கிடுவோம். இல்லைன்னா இப்படி யாராவது தோட்டத்துக்கு வரும்போது வெட்டினாதான் உண்டு. அண்ணனுக்கு கொடுக்கலையா இளநீ? அவரு காப்பி குடிச்சுக்கிட்டு இருக்காருல்ல, வேற எங்க இளநீ குடிக்க? லட்சுமி, அக்கா இங்க வாங்க வாங்க. ஏ அப்பா, என்னது இது? உப்பு கண்டம் போல இருக்கு. எப்ப என்ன வாடை அடிக்குது? அப்படி சொல்லக்கூடாதுல. சமைச்சு சாப்பிட்டா என்ன டேஸ்டா இருக்கும் தெரியுமா? ஆமாம், எங்கள் மாமியார் எப்படின்னா செய்வாவ. ஆனால் எனக்கு பிடிக்காதுப்பா. என்ன லட்சுமி, தோட்டத்துக்கு விருந்தாலும் வந்திருக்கு போல இருக்கு. ஆமா, உட்காருங்க. ஆமா, அது என்ன கையில? உப்பு கண்டம். எங்க ஊர் திருவிழாவுல கிடா வெட்டினோமா, அந்த இதுக்கு நிறைய கறி தருவாங்க. கிடா நிறைய நமக்கு வரி பங்கு நிறைய உண்டு. அதான் அந்த கறியெல்லாம் எடுத்துட்டு வந்து ஆட்டுக்கறியை உப்பு கண்டம் போட்டேன். காய போட்டு கொஞ்சம் இங்கே தோட்டத்தில் இருக்கும் போதுன்னா நம்ம காக்கா வரட்டிக்கிட்டு பார்த்துக்கிடலாம்ல, இங்கே எடுத்துட்டு வந்து உப்பு கண்டம் போட்டு வச்சிருந்தேன். அதான் கொஞ்சம் உனக்கு தரலாமன்னு கொண்டுக்கிட்டு வந்தேன். இங்கே வந்து பார்த்தா ஆளா இருக்கு. உப்பு கண்டமா நல்லா தான் இருக்கும். இந்த அப்படி இளநீ குடிக்கல? ஐயோ வேண்டாண்ணா, இப்பதான் சாப்பிட்டுட்டு தான் நேரம் வாரேன். அப்பயே சத்தமா இருக்க என்னன்னு பார்க்கணும்னு நினைச்சேன். சரி, அவன் அந்த கறியும் கொண்டு கொடுத்துட்டு பார்த்துட்டு வருவோமேன்னு நினைச்சேன். இதா உப்பு கண்டத்தை வாங்கிக்க. ரொம்ப நன்றிக்கா. இருக்க இவங்களெல்லாம் யாரு? கூட பிறந்தேல சொந்தக்காரங்க. அப்படியா? சரி சரி, அப்ப நான் வரட்டுமா? இனிமே இப்படியே மாடு அந்த பக்கம் நிற்கும், அப்படியே வரட்டிக்கிட்டு போகணும். சரிக்கா வாங்க. இதுல கறி வச்சு பாரு, சூப்பரா இருக்கும். அப்புறம் வந்து நீயே என்கிட்ட சொல்லுவ பாரு. நல்லா உப்பு மஞ்சள் எல்லாம் எடுத்து போட்டு தான் செஞ்சிருக்கேன், அதனால பார்த்து உப்பை போட்டு கறிக்குன்னு. சரி சரி வாரேன். யாருக்கு? பக்கத்து தோட்டத்துக்கரையில? ஆமா, நம்ம தோட்டத்துல சத்தம் கேட்டதும் யார் வந்திருக்கா என்னன்னு பார்க்கணும்னு தோணி இருக்கோம். அதனால நைஸா உப்பு கண்டத்தை கொண்டுட்டு கொடுத்துட்டு அப்படியே பார்த்துட்டு வருவோன்னு நைஸா வந்திருக்கோம். ஓ அது வேறையா? ஆமா,
சுற்றி அக்கம் பக்கம் இருக்கலாம் என்ன நடக்குன்னு எப்பயும் காது வந்து அங்கே அக்கம் பக்கம் என்ன நடக்குன்னு தான் பூரா இருக்கும். அதனால தெரிஞ்சுக்கிடுறாமேன்னு நேசா வந்திருப்பாவ. பிள்ளை கூட படிக்க பிள்ளைகளுக்கு தெரிஞ்சுன்னு சொன்னா ஏதாவது ஒன்று கண்ணு மூக்கு காதுன்னு வச்சு ஏதாவது பேசிவிடுவாங்க. அதான் சொந்தக்காரையின்னே சொல்லிட்டேன். ஆமாம் ஆமாம், அதுவும் சரிதான். நீங்கள் நான்வெஜ்லாம் நல்லா சமைப்பீங்களோ? ஏதோ கொஞ்சம் சமைப்பேன், ரொம்பலாம் தெரியாது. நான் வீட்டில் உப்பு கண்டமே போட முடியேன். உப்பு கண்டத்தை இவ்வளோ கண்டாளுவன்னா திட்டுவாளுவ, அது ஒரு மாதிரி வாடை அடிக்கணும். உடனே செஞ்சு உடனே கொடுத்தாதான் நும்பாளுவேன். ஏன்னா என் வீட்டுக்காருக்கு தான் இதில் ஏதாவது செஞ்சு கொடுக்கணும். நமக்கு அவ்வளவு பிடிக்காது. வேற கொண்டு வந்து தாரையிட்ட வேண்டான்னு இங்கே சொல்ல ஏன் நினச்சிடப்படாதுன்னு தான் சரின்னு வாங்கி வச்சிருக்கேன். ஆமாம் அதுவும் சரிதான். அண்ணனுக்கு நல்லா இதில் கறி வச்சு கொடுத்து பாருங்க. உப்பு சேர்க்கலாமா? இதில் உப்பு அதிகமாக இருக்கும்ல? ஆமாம், டாக்டர்கிட்ட கேட்டுட்டு தான் அப்போ கொடுக்கணும் பார்த்துக்கோங்க. ஆமாம், கேட்டுகிட்டே இருக்கும் கொடுங்க. சரி, நாங்கள் வேணா இனிமேல் கிளம்புறோம். ஐயா செத்த இருங்க, நான் என்ன தேங்காய் மட்டும் தான் உரிச்சு போட்டு வச்சிருக்கேன். மாங்காய் கூட பறிச்சுட்டு சொன்னேன், இன்னும் ஒருத்தி ஒன்றும் பறிக்க காணும். நீங்கள் பறிச்சுன்னா உப்பு கொஞ்சம் எடுத்து கொடுத்து விடலாம்ல உங்களுக்கு. இருங்க இதான் வாரேன். ஐயோ ஒன்றும் போட்டு வேண்டாம், நீங்கள் அதை இதை தந்து விடணும்னு பார்த்துட்டு கிடக்காங்க. ஐயா கொஞ்சம் கிழங்கு கிடக்கும், கொஞ்சம் கிழங்கும் இந்த மாங்காய் தேங்காய்னு இந்த மாதிரி போட்டு எடுத்து தாரேன். கொஞ்சம் வெயில் தாரட்டும்னு பார்த்தேன், என்ன வெயிலுக்குள்ளேயே கிளம்புறேங்கியே. வெயில் தாரட்டும், தாழ்ந்தப்புறம்னா எனக்கு கிழங்கு பிடுங்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி போட்டு எடுத்துங்களா, சாயங்காலமா போகலாம். அவசரப்படாதீங்க, என்ன அவசரம்? நான் கொஞ்ச நேரம் இருப்பியே அந்த நிழல்ல கொஞ்ச நேரத்தில் தீச்சி எடுத்து இந்த ஓலையெல்லாம் நவுட்டி எடுத்து போட்டு இந்த இலையெல்லாம் நவுட்டி எடுத்து போட்டு கொஞ்ச நேரம் படுக்க சொல்லலாம்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் என்னன்னா கிளம்பலாங்கியே? மணியே, நான் வேணா போய் மாங்காய் பறிச்சுட்டு வரட்டுமா? ஆமாம், கொஞ்சம் பாக்கியில. சரி, இந்த காப்பியை குடிச்சிட்டு போறேன். ஆ, சாயங்காலமா போகலாம். எனக்கு சீக்கிரம் போகணுங்காதீங்க. வேற நீங்கள் போகணும் ஏன்னா அண்ணனா பெரியமையும் கிளம்பிடுவாங்க. கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு இல்லை படுங்க, நான் நல்லா தீச்சு தாரேன். நல்லா அந்த காற்றுக்கு நல்ல ஒரு உறக்கம் வரும். நல்ல ஒரு உறக்கம் உறங்கி எந்திங்க. நல்லா ஒரு பால் காப்பியை போட்டு தாரேன். காப்பியை குடிச்சிட்டு ஒரு பச்சை கிச்சி போண்டா ஏதாவது போட்டு தாரேன். சாப்பிட்டுட்டு கிளம்பலாம். ஐயா என் வீட்டுக்காரர் சத்தம் போடுவார். இனிமேல் நான் ரொம்ப நேரம் இருந்தேன்னா இன்னும் அவ பாட்டுக்கு அங்கே போய் உட்காந்துக்கிட்டான்னு இருப்பார். பக்கத்தில் இருந்தாலாவது என்னைய தள்ளி கிளம்புவோன்னுவார். நான் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டோம்ல, என்னத்தை சொல்ல அங்கே இருப்பார். அதெல்லாம் அவர் பாட்டுக்கு அமைதியாக தான் இருக்காரு. நீங்கள் தான் கிளம்பலான்னுட்டு இருக்கீங்க. வேற வீட்லேயும் வேலை கிடக்குல்ல, போய் பார்க்கணும்ல. எல்லாம் போட்டபடியே போட்டு வந்தேன். அதான் வீட்டில் எப்பயும் வேலை இருக்குமே. என்னைக்கு வீட்டில் வேலை இல்லாமல் இருந்திருக்கு பொம்பளையாளுக்கு? இருங்க, இன்னைக்கு பூரா இருந்துட்டு சாயங்காலமா வெயில் தார போனால் போதும். இப்போ வெயிலாக இருக்கு, இல்லாட்டினா கிழங்கு போய் பிடிங்கி விடுவேன். நல்ல வெயில், இந்த வெயிலில் போய் பிடுங்க முடியாது, அங்கே போய் இருக்கவும் முடியாது, மண்ணில் கையும் வைக்க முடியாது. அதான் சொல்லுவேன். சரி அப்போ அங்கங்க ஒன்று ரெண்டு காய் தென்படுது. சீசன் முடிஞ்சப்புறம் உள்ள காய் இல்லை, அதனால அப்படிதான் இருக்கும். கொஞ்சம் விளைஞ்சதா பார்த்து மட்டும் ஒன்று ரெண்டு கிடக்கதை பார்த்து ஒவ்வொரு மரத்துக்கும் பார்த்தேன்னா அப்படியும் சேரம் 10 காணும் பறித்து கொடுப்போம். மரத்துக்குள்ள கவுனி கம்பு வச்சிருக்கேன்னார இருக்கு, எடுத்துட்டு வருவோம். பாருங்க, எல்லாம் நீட்டே நிமிந்தேன்னு படுத்தாச்சு, அவ்வளவுதான். ஒரு சின்னதா ஒரு குட்டி தூக்கம் போட்டியல்னு வைங்க, நல்லா தூக்கம் வரும். அதுக்குள்ள எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா நீங்க எல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பலாம். நீங்க சொன்னா ஒன்றும் கேட்க மாட்டேங்கிய. இங்கே படுத்துருங்கன்னா ஒரு ஆள் மாங்காய் பறிக்கவே இருக்கு, ஒரு ஆள் நாங்கள் வாழைக்காயில் வாழை மரத்தில் ஏதாவது பழுத்துதான் இருக்கான்னு போய் பார்த்துட்டு வரேன்னு போயிருக்கு ஒரு ஆள். அதில் ஒரு 4 சீப்பு வெட்டி தந்தாங்கன்னா அதையும் எடுத்துகிட்டு போங்க. தோட்டத்தில் இருக்க எல்லாத்தையும் ஒன்று விடாமல் தந்து விட்டணுன்னு யாரும் நமக்கு தந்து விட என்ன இருக்கு சொல்லுங்க. வராதையே வந்திருக்கியே, வரும்போது தானே கவனித்து அனுப்ப முடியும். நீங்கள் வேணா ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு எல்லாரும் இப்படி வாங்க, நாங்கள் வேணா உங்களை நாங்களே இப்படி விசாரிப்போம்ல. நாங்கள் இங்கே அங்கே வாரது எங்களுக்கு கல்யாணம் வைக்கும்போது வாரோம். அப்போ எல்லா வேலையும் இழுத்து போட்டு நாங்கள் தான் செய்வோம். அம்மா ஐயா, அதுக்கு இன்னும் எவ்வளோ நாள் கிடக்கு. இப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்கா, இன்னும் மேலே கொண்டு படிக்கணுங்க, தொழில் ஆரம்பிக்கணுங்க, என்னென்னமோ சொல்லிட்டு அடக்காங்க அப்பாட்ட. இப்போ இவனுக்கு இந்த ஆக்சிடென்ட் ஆகாமல் இருந்துன்னு வைங்க, அவன் அப்பயே அமெரிக்காவுக்கு போயிருப்பான். அங்கே தான் போய் என்னமோ படிக்க போகிறேன், என்னமோ பண்ண போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அங்கேயே செட்டில் ஆக போகிறேன்னு. நாங்கள் எவ்வளோ சொன்னோம் கேட்க மாட்டேன்ட்டான். அங்கே உங்களுக்கு தெரிஞ்சு எல்லாம் இருக்காவில்ல? ஆமாம், சொந்தக்கார அளவு இருக்கு. அதான் அவன் நான் அங்கேயே போய் அப்படியே செட்டில் ஆயிடுவேனாக்கா அப்படி இப்படி நிக்கிட்டு இருந்தான். ஏதோ கடவுள் பண்ணது நல்லதுக்கா கெட்டதுக்கா தெரியாது, ஆனால் பிள்ளை இப்போ எங்களோட இருக்கா, அது எங்களுக்கு மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. இங்கே அவியன் அப்பா தொழிலை பார்த்துக்கிட்டு கடையை எடுத்து நடத்தினாலே போதும். கணக்கு வழக்கு வேலை பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இங்கேயே கண்ணு முன்னாடி பிள்ளை சுற்றி வந்தானா, அதுக்கப்புறமா ஒரு 4-5 வருஷம் கழிச்சு ஒரு பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுன்னா அப்படியே அவன் குடும்பமாக நம்ம கண்ணு முன்னாலே இருந்தானா அதை பார்த்தாலே நமக்கு சந்தோஷமாக இருக்கும். கண்ணு காணாமல் எங்கேயோ போய் இருக்கேங்க. அவன் அப்படி சொல்லும்போது தான் எனக்கு ஈரக்குள்ளையே வெடிச்சிடும் போல இருக்கும். இந்த காலத்து பிள்ளைகள் வானத்து வரைக்கும் எட்டி பார்த்துட்டு வந்துடணும்னு நினைக்குவேன், வேற என்ன செய்ய? அதுவே ஆசை அப்படி இருக்கு. நம்மளுவே இங்கேயே சுற்றிட்டு நடந்த அளவு நமக்கு ஒன்றும் தெரியாது.
நிலாவிலையும் பெய்தான் கால் வச்சுட்டு வந்துடுறியாவல்ல இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அது என்னமோ சரிதான். சரி பேசிட்டே இருந்து அங்கே கடந்து தூங்கி இருக்கும் டிஸ்டர்பாக இருக்கும். நான் வேற ஒட்டனை துணத்தரன்னு பேசிட்டே இருப்பேன். நீங்கள் கொஞ்ச நேரம் படுங்க, படுத்து தூங்குங்க. ஆமாம், கண்ணு கொஞ்சம் சொக்க தான் செய்யுது. அப்படிதான் சொக்கம். அப்படியே படுங்க.